அந்த குடும்பத்தினர் பிடிக்கலேருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோம். இடையில ஒரு லேசாக ஒரு ட்ராமான்னாங்க. தினகரனை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேசுவோம் உட்காந்து அப்படின்னு. சரி, இந்த அவங்க நம்மளோட இருந்த பழைய கதை ஏதோ உண்மையாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நிற்குது. ஆளாள் கொண்டு பேசுகிறாங்க. சில பேர் அங்கே இருக்கிற சில பேர் தினகரன் கோஷ்டின்றாங்க. தினகரன் இன்றைக்கி ஊரை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்காங்க. எதுக்கு ஆர்ப்பாட்டம்? அவரை கைது செய்ததை கண்டித்தான். யார் கைது செய்தது? எதற்காக கைது செய்தார்கள்? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தலில் அவர்களும் வேட்பாளரை நிறுத்தினார்கள். நாமும் கழகத்தினுடைய அவைத்தலைவரை நிறுத்தினோம். அங்கு தேர்தல் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. வாக்காளருக்கு 4000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாங்க. 2000 ரூபாய் ஸ்டாலின், 6000 ரூபாய் வாங்கிட்டாங்க மக்கள். 6000 ரூபாய் வாக்காளருக்கு ஓட்டு கொடுத்ததுக்கு பின்னாலும் நாம் தான் அங்கே மகத்தான வெற்றி வருகின்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தவருடைய விவரம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கைகளில் கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த ரெட்டலை சின்னம் தாவா இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. யாருக்குங்கிறது அதுக்கு அந்த ரெட்டலை சின்னத்தை லஞ்ச பணமாக கொடுத்து அதை பெறுவதற்கு முயற்சி செய்து அதுவும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆக அவசரப்பட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணது நீங்களாக போய் அங்கே புலி கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஐயான்னு அலறனா அதுக்கு யார் பொறுப்பு? நாங்களா பொறுப்பு?